ஹலோ गाइस வெல்கம் பேக் டு எஸ்எல் அனிமே 7. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா பர்ஃபெக்ட் ரோல் அனிமேவோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் गाइस பார்க்க போறோம். இந்த அனிமேவோட ப்ரீவியஸ் எபிசோட்லாம் நீங்க பார்க்கல அப்படின்ற பட்சத்துக்கு சேனலோட பிளேலிஸ்ட்ல இருக்கு. மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு வந்து இந்த எபிசோட பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த அனிமேவோட ஸ்டோரி லைன்ஸ்லாம் புரியும். சரி ஓகே गाइस வாலவலன்னு பேசிக்கிட்டு இருக்க வரும்போது டைரக்டா இன்னைக்கு எபிசோட்குள்ள போவோமா. போன எபிசோடோட லாஸ்ட்ல நம்ம என்ன பார்த்திருப்போம்னா ஹீரோ தண்டர் டிசாஸ்டர் அந்த இடத்துல சமாளிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ஐஸ் டிசாஸ்டர் ஹீரோவை உரைய வச்சிருக்கோம். ஹீரோ அந்த இடத்துல உறைஞ்ச நிலைமையில நின்று இருப்பான். இன்னைக்கு எபிசோட் அதான் தான் ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப ஆசைப்பட்ட போல எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல அந்த மலைப்பகுதி மாதிரி இருக்கக்கூடிய அந்த பிளேஸை தான் காமிக்கிறாங்க. அதுக்குள்ள ஹீரோவும் பயங்கரமா உறைஞ்சு போன நிலைமையில இருக்காரு. நான் தூங்கக்கூடாது அப்படின்னு மாதிரி மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்க. ஹீரோவை சுத்தி எக்கச்சக்கமான தண்டர்ஸும் பயங்கரமா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. வேணா தயவு செஞ்சு தூங்கிடாத கண்ணை மூடி அப்படின்ட்டு ஹீரோ சொல்லிக்கிட்டே இருந்தாலும் அப்படியே ஹீரோ அந்த இடத்துல தூங்கிட அப்படியே ஆழ்கடலுக்குள்ள மூழ்கிற மாதிரி காமிக்க இல்ல இது இப்படியே போகக்கூடாது, இது எப்படியாச்சும் நிறுத்தி ஆகணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஹீரோ திரும்ப அந்த இடத்துல கண்ணை திறந்து பார்க்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க. திடீர்னு ஒரு கை ஹீரோ திரும்பவும் கண்ணை மூடி அந்த இடத்துல கண்ணை திறக்கும் போது யாரோ ஒரு ஆள் ஹீரோவை பயங்கர வேகமா இழுத்துட்டு போய்கிட்டு இருக்காரு. நான் இருக்கிற வரைக்கும் அவ்வளவு சீக்கிரத்துல உன்னை இதே இடத்துல இறக்க விட்டுற மாட்டேன், நீ இன்னும் பண்ண வேண்டிய நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் வெளியே கூட்டு வந்திருக்காரு. ஹீரோவும் ஏற்கனவே எனக்காக நிறைய பேர் உயிர் தாகம் பண்ணியிருக்காங்க, அவங்களோட உதவியால நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், இன்னமும் நிறைய பேருக்கு என்னோட உதவி தேவை அப்படின்ட்டு கண்ணை திறந்த உடனே உள்ளுக்குள்ளார இருந்து ஒரு குதிரை மாதிரியானது ஹீரோ அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கேன். அந்த ஃபயர் எனர்ஜி நிறைஞ்ச அந்த குதிரைக்கு மேல ஒரு கோலம் மாதிரியானது உட்காந்துக்கிட்டு கையில ஸ்பேர் வச்சுட்டு ஹீரோ அட்டாக் பண்றதுக்காக வந்துகிட்டு இருக்கு. வா பாத்துப்போம், இன்னைக்கு சாகர வரைக்கும் ஃபைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸ்பேர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண வந்துகிட்டு இருக்க. உன்னால எவ்வளவு நேரம் சமாளிக்க முடியுதுன்னு பாக்குறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அதை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. ஹீரோ அந்த இடத்துக்குள்ள அதை எல்லாத்தையும் அசால்ட்டா தடுத்துக்கிட்டு இருக்காரு அவரோட தண்டர் ஸ்பியர் யூஸ் பண்ணிக்கிட்டு. திரும்ப அந்த ஸ்பியர்ஸ் அட்டாக் பண்ண வந்துகிட்டு இருக்க. ஹீரோ அந்த ஸ்பியர் அடிச்சு பொளக்க விட்டுக்கிட்டு இருக்காரு அந்த இடத்துக்குள்ள. சடனா அது ஹீரோவுக்கு பின்னாடி வந்து அட்டாக் பண்ண வர அந்த நொடி போயில ஹீரோ ஜம்ப் பண்ணி அந்த ஸ்பியர் யூஸ் பண்ணிக்கிட்டு கோலத்தோட நெஞ்சில அவரோட தண்டர் ஸ்பியரை இறக்குறாரு. அந்த இடத்துல ஒரு பெரிய பிளாஸ்ட் மாதிரி ஆகுது. அந்த இல்யூஷன் சடன்னு உடஞ்சி இப்ப நார்மல் பிளேஸுக்கு ஹீரோவை வந்தரா. ஹீரோவை சுத்தி அந்த ஐஸ் பனிகள் எல்லாம் அப்படியே தான் இருக்கு. இன்னமும் அப்படியே ஹீரோ அந்த பனிகளுக்குள்ள தன்னோட கண்ணை திறந்த அடுத்த நிமிஷமும் சுத்தி இருக்கிற அந்த பணிகள் எல்லாமே அப்படியே சுக்குநூறா உடஞ்சு சதற ஆரம்பிக்குது. ஹீரோவும் செத்து பொழைச்ச மாதிரியான ஒரு ஃபீல் கிடைச்சிருக்கு. இப்ப என்னோட உடம்புக்குள்ள இருக்கிற எல்லா பவர்ஸும் 2 மடங்கு 3 மடங்கு அதிகரிச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த 10th லெவல் தண்டர் நான் எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்பவே டிஃபரெண்டா தான் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அதிர்ச்சியோட ஹீரோ மேல பாத்துக்கிட்டு இருக்க. என்னது தண்டர் குளமா, இதை தானே இவ்வளவு நேரமா தேடிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல தண்டர் குளத்தை நோக்கி போக இறுதியா ஒரு வழியா இந்த இடத்துக்கு நான் வந்துட்டேன் போலயே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துக்குள்ள என்ட்ராக அடுத்த சீன்ல இருக்கிற எல்லா தண்ணிங்களையும் எடுத்து குடிச்சுக்கிட்டு இருக்காரு ஹீரோ. பரவாயில்ல, என்னோட உடம்புல ஏற்பட்டிருந்த எல்லா டேமேஜும் இப்போ ரெக்கவர் ஆயிடுச்சு, என்னோட சோலும் அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இந்த விதிகளை நான் புரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் எனக்கு என்னோட பாதை தனியாவே தெரியுது. அது மட்டும் இல்லாம இப்ப நான் வெனரபிள் ரிலிமோட ஒரு பர்ஃபெக்டான ஸ்டேஜ் அடைஞ்சிட்டேன். நடக்குமான்னு நினைச்சேன், எல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த இடத்துக்குள்ள அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்க. அப்படியே ஹீரோக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. அந்த ஏன்ஷியன் புக்ல லெவல் 10 தண்டர் விதிமுறைகளை புரிஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அண்டர் ராக் ஸ்கைடம்ங்கிற அந்த இன்னொன்னத்தையும் கண்டென்சேஸ் பண்ண முடியும். பட் இருந்தாலும் இப்ப நம்மளோட பவர்ஸ் ரொம்பவே வீக்கா இருக்கு. நம்மளுக்கு அது அடையணும்னா இன்னும் ஸ்ட்ராங்கான பவர்ஸ்லாம் தேவைப்படுது. நம்ம கல்டிவேஷனை இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய நிறைய வேலைகள் இருக்கு. அதுக்கப்புறம் இதை பத்தி பார்த்துப்போம் அப்படின்னு மாதிரி ஹீரோ அந்த இடத்துல யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் ஃபியூச்சர்ல எனக்கு ஏத்த மாதிரியான ஃபயர்ஸ்லாம் எப்ப கிடைக்குமோ தெரியல. நான் ஒரு டிவைன் ஃபயர் அப்டேட் பண்ணா அது எப்ப நடக்கும்னு தெரியல. சரி, இங்க இருக்கிற தண்ணிங்களை அதுக்குன்னு வேஸ்ட் பண்ணிட முடியாது. ஏன்னா ஒரு நல்ல விஷயத்தை விட்டுட்டு போகிறது எனக்கு மனசு வராது அப்படின்ட்டு ஹீரோ ஃபர்னஸ் மூலமா தண்ணி எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிக்க. இந்த லெவல் தண்டரை புரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் ஹீரோவோட உடல்நிலை ரொம்பவே மாற்றங்கள் இருக்கு. அதாவது ஹீரோவுக்கு இப்போ ஒரு பெரிய புது ஃபீல் கிடைக்கிற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதோட கட் பண்ணி வேற பிளேஸ்க்குள்ள தான் காமிக்கிறாங்க. ஒரு பனிமூட்டங்கள்லாம் நிறைஞ்ச இடம். அந்த இடத்துக்குள்ள ஹீரோ வந்து இறங்க அப்படியே ஹீரோவா அந்த இடத்துக்குள்ள பொறுமையா எந்திரிச்சு நின்னுகிட்டு இருக்கும்போது வந்துட்டியாடா அப்படின்ற மாதிரி சத்தம் கேக்குது. என்னடான்னு பார்த்தா ஸ்டோன் ஸ்பீட்டும் பட்டாம்பூச்சி வந்திருக்கு. போன வாட்டி மாதிரி போனவன் திரும்பி வரமாட்டானோ, ரொம்ப நாள் ஆகுமோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, சீக்கிரமா வந்துட்டேன். ஃபயர்களை தேடி கண்டுபிடிக்கிறது அதுக்கப்புறம் வேஸ்டா போயிடல. என்ன உனக்கு அவளை பத்தி தெரியுமா, எங்க இருக்கான்னு கேட்க, ஆடாடா இருப்பா, இந்த உலகத்துல அண்ணனுக்கு தெரியாத விஷயங்களே இல்லவா, நான் உன கூட்டு போறேன் அப்படின்னு நம்ம சொல்லிச்சு ஸ்டோன் ஸ்பீட் வேற ஒரு இடத்துக்கு ஹீரோவை கூட்டு போய்கிட்டு இருக்கு. எல்லாமே ஒரு ரத்த கிளறியா இருக்கு. அதாவது வந்து ஒரு ரெட் கலர் செடிங்களாவே இருக்கு. அதை எல்லாத்தையுமே அங்க இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் பறிச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட கூடைகள்ல டார்க் ரெட்ல இருக்கக்கூடிய ஃப்ளவர்ஸை கலெக்ட் பண்ணி பார்த்திருக்கேன். பட் டார்க் ரெட்ல இருக்கிற லீவ்ஸை கலெக்ட் பண்ணி இப்பதான் பாக்குறேன். அந்த இடத்துல இருக்கிற பூச்சிங்கள்லாம் கூடமே ஃபயரால நிறைய பட்டிருக்கு. ஒருவேளை ஃபயர் கிங்டத்தோட மரபுன்றதுனால அந்த மாதிரி இருக்கு. என்னவோ அங்க இருக்கிற இலைகள்லாம் பறிச்சு அந்த பொண்ணு அதுக்கிட்ட தான் போட்டுக்கிட்டு இருக்கு. ஸ்வாட் வேலையை சேர்ந்தவ தான் சொல்லியிருப்பா, இந்த இடத்துக்குள்ளதான் எம்பரர்ஸ் எல்லாருமே இருக்காங்க அப்படின்னு மாதிரி. ஹீரோ அதனாலதான் இந்த இடத்துக்குள்ள தேடி வந்துகிட்டு இருக்கான். ஹீரோ சுத்தி முத்தி பார்த்துட்டு போய்கிட்டு இருக்க. ஒன்னும் தெரியற மாதிரி இல்ல ஹீரோக்கு. 3000 உலகத்துக்குள்ள நடுவுல
நடக்க போற அந்த போட்டியில நான் உயிரோட இருப்பனோ இறப்பனோ இல்ல எத்தனை வருஷங்கள் ஆகுமோ திரும்பி வர அதுக்குள்ள ஒரு வாட்டியாச்சும் அவளை பார்த்தோம் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த இடத்துல நினைச்சிட்டே நடந்து வந்துகிட்டு இருக்காரு. கண்டிப்பா உன்னை பார்க்காத போயிட்டுனா அதுவே எனக்கு ஒரு பெரிய வருத்தமாவே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்க. சைட்ல ஒரு பொண்ணு ஓடிக்கிட்டு இருக்கும்போது சடனா அந்த இடத்துல ஹீரோக்கு ஃபயர்களோட என போற ஹீரோ பயங்கர அதிர்ச்சியோட நீ ஃபயர்களா அப்படின்னு நம்ம திரும்பும்போது அந்த இடத்துக்குள்ள அந்த பொண்ணுல வேற யாரோ ஒரு பொண்ணு தான் ஓடிக்கிட்டு இருக்குங்க. திரும்பவும் அந்த இடத்துக்குள்ள பிரமிச்சு போய் நின்னுக்கிட்டு இருக்க. வேற ஒரு பொண்ணு தான் காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு அந்த இடத்துக்குள்ள இருக்கிற பூக்களை பறிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படியே பொண்ணு பார்க்க அழகாவும் பட் இருந்தாலும் சிரிச்ச முகத்தோட இருக்காங்க. என்னவோ யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க மனசுக்குள்ள. இது புது கேரக்டர். இப்போதைக்கு இந்த இடத்துக்குள்ள அவங்களோட நேம் எதையுமே மென்ஷன் பண்ணல. அவங்களே ஏதோ ஒன்று அந்த இடத்துக்குள்ள யோசிச்சுக்கிட்டே இருக்க. இந்த பக்கம் ஹீரோவும் அமைதியா அந்த இடத்துக்குள்ள ஏதோ ஒன்று யோசிச்சுக்கிட்டே தான் இருக்காரு. அப்படியே ஹீரோவா அந்த பொண்ணை பாக்குற மாதிரி அப்படியே அந்த இடத்துக்குள்ள இருந்து திரும்பி நடந்து வர ஆரம்பிச்சாரு. பட் ஹீரோக்கு திரும்பி ஏதோ ஒரு ஃபீலிங் இருக்கிற மாதிரி இருக்கு. ஹீரோ சடனா திரும்பி பார்க்க அந்த பொண்ணை பார்த்து அடுத்த நிமிஷமே ஹீரோ அந்த இடத்துக்குள்ள ஷாக் ஆகுறான். ஹீரோ ஷாக் ஆகி திரும்புற அந்த நேரத்துல அப்படியே அந்த பொண்ணு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போகிற மாதிரி காமிக்கிறாங்க. ஹீரோவும் அந்த பொண்ணை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். அது நீதானா அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு அப்படியே அவங்க இந்த இடத்துக்குள்ள நடக்கிற எந்த ஒரு விஷயத்தையுமே கண்டுக்காம ஜாலியாக அவங்க லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு நடந்து போய்கிட்டு இருக்க. ஹீரோக்கு தான் பல எண்ணங்கள் வந்துகிட்டு இருக்கு. ஃபயர் கேர்லா கூட சின்ன வயசுல இருந்தது. அதை பத்திலாம் ஹீரோ யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். ஒவ்வொருத்தி தான் உண்மையான ஃபயர் நேஷனோட பிரின்சஸ். பட் என்கிட்ட அப்படி இருந்தது இல்ல. நான் அவளை பார்த்து பல வருஷங்கள் ஆனதுனால எனக்கு அவளோட உண்மையான உருவங்கள் கூட அவ்வளவா ஞாபகம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு மூங்கில் தோட்டத்தை நோக்கி நடந்து போய்கிட்டு இருக்காங்க. ஹீரோவும் அந்த இடத்துக்குள்ள அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணியே தான் போய்கிட்டு இருக்கான். பின்னாடி நடக்கிற எதுவுமே தெரியாம அந்த இடத்துக்குள்ள இருக்கிற எல்லா இடத்தையுமே கடந்து போய்கிட்டு இருக்காங்க. அந்த லேடி திரும்பவும் ஒரு ஃப்ளவர் தோட்டத்தெல்லாம் காமிச்சிட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஹீரோ பட் இருந்தாலும் பின்னாடி ஃபாலோ பண்ணியே தான் வந்துகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்குள்ள அவங்க அதை எதையுமே நோட் பண்ற மாதிரி தெரியல. அப்படியே ஒரு வழியா அவங்க வர வேண்டிய அந்த இடத்துக்குள்ள வந்துடுறாங்க. அந்த இடத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எக்கச்சக்கமான துணிகள்லாம் காய போட்டுக்கிட்டு இருக்க. இப்பதான் பேரையே மென்ஷன் பண்றாங்க ஃபயர் கேர்ள் அப்படின்ட்டு. அப்படியே அந்த இடத்துக்குள்ள கட்டப்பட்ட அந்த வீட்டுக்குள்ள ஏறி போயிட்டு அவங்களோட பொருட்கள் எடுத்து வந்தாங்கல்ல அது எல்லாத்தையுமே அந்த இடத்துக்குள்ள வச்சுட்டு சைட்ல ஒரு வாளி மாதிரியானது இருக்கு. அந்த வாளியை தூக்கிட்டு ஃபயர் கேர்ள் இப்போ ஒரு நீர்வீழ்ச்சியை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. ஃபயர் கேர்ள் இந்த இடத்துக்குள்ள அவங்களோட துணிகளை தான் துவைச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க துணிகள்லாம் துவைச்சு முடிச்சுட்டு கஷ்டப்பட்டு அந்த இடத்துல இருந்து எல்லாத்தையுமே அலசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி அந்த இடத்துக்குள்ள ஸ்லோ மோஷன்ல ஃபயர்களை ஹீரோவும் நோட்டீஸ் பண்ண ஹீரோவும் ஃபயர்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களோட கண்ணை ஒரு மாதிரி கலங்கிக்கிட்டு இருக்கு. பட் அந்த இடத்துக்குள்ள ஹீரோ கொஞ்சம் கூட தலையை திருப்பாம பார்த்துக்கிட்டு இருக்கான். ஃபயர்கள் ஏற்பட்ட அந்த அதிர்ச்சியில எதுவுமே தெரியல. இருக்கிற துணிகள் எல்லாமே கீழே விட்டுக்கிட்டு இருக்காங்க. கையை தூக்கி ஹீரோவை கூப்பிடணும்னு ஆசைதான். பட் யாருன்றது அவங்களுக்கு கன்ஃபார்மா தெரியாதனால கையை மடக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவும் அந்த இடத்துக்குள்ள நான் தான் அது அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள கன்ஃபார்ம் பண்ணாதவே நின்னுக்கிட்டு இருக்கான். ஃபயர்களும் அப்படி அமைதியா தான் இருக்காங்க. அப்படியே அந்த இடத்துக்குள்ள இருந்து அவங்க நடந்து போக ஆரம்பிக்க ஹீரோவும் அதுக்கேற்ற மாதிரி அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே நடந்து போக ஆரம்பிக்கிறான். இந்த பையனை பார்க்கும்போது எனக்கே அவனை பார்க்குற மாதிரி ஃபீல் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் அவனோட கண்கள் அது ரெண்டுமே அவனை மாதிரியே இருக்கே அச்சசலா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோவும் அமைதியாக நடந்து வந்துகிட்டு இருக்கான். அவங்களாம் கையை தூக்கி நெஞ்சில் வச்சுக்கிட்டு என்னோட இதயம் ஏன் இப்படிலாம் துடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இது நீதானா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஆமா இது நானே தான் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஹீரோ சொல்ல பயங்கர கவலையோடும் அதான் கூட பயங்கர சந்தோஷத்தோடும் அந்த இடத்துக்குள்ள கண்கள்லாம் கலங்கிக்கிட்டு நீ இன்னும் உயிரோட தான் இருக்கே அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள திரும்ப ஹீரோவும் ஆமா நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன் அப்படின்ட்டு அந்த இடத்துல ஒரு ஜம்பை போட அந்த இடத்துக்குள்ள ஃபயர்கள் தயக்கத்தோடவே இருக்க உன்னை கவலைப்படுத்துறதுக்கு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு மாதிரி அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்க. ஃபயர்கள் அந்த இடத்துக்குள்ள ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. நான் நினைச்சு பார்க்கல நீ இன்னும் உயிரோட தான் இருக்கன்ட்டு. எனக்கு இப்பதான் சந்தோஷமாவே இருக்கு. நீ அந்த பேரிடர்ல இறந்துட்டேன்னு தான் கேள்விப்பட்டேன். எனக்கு தெரியும் நீ கண்டிப்பா உயிரோட இருப்பான் அப்படின்ட்டு அந்த இடத்துக்குள்ள இவங்க ரெண்டு பேருமே ஹக் பண்ணிட்டு பேசிக்கிட்டு இருக்க. ரெண்டு பேருமே அந்த இடத்துக்குள்ள எதுவுமே பேசிக்காம ஒருத்தங்களோட முகத்தவங்க ஒருத்தங்க திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் ரொமான்ஸ் மூட்ல இருக்கிற அந்த நேரத்துல குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படின்ற மாதிரி நம்ம வவ்வால் உள்ள என்றாக ஆரம்பிக்குது. அந்த வேகத்துக்கு இழுத்து தள்ளி பயங்கரமா ஹீரோவை அந்த இடத்துல கொஞ்சிக்கிட்டு இருக்கு. நீ திரும்பி வந்துட்டியா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள ஹீரோவும் ஏன்டா குறுக்க கரெக்டா இந்த நேரத்துல தான் பூர்வேடா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்க. ஃபயர்களும் இந்த முட்டாள் நாய்க்கு வர நேரத்தை பத்தியா கரெக்டான நேரத்துல குறுக்க புந்துட்டாடா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அவங்கள பேசிக்கிட்டு இருக்க. இப்ப ரெண்டு பேருமே அந்த இடத்துக்குள்ள அமைதியா எந்திரிச்சு நின்னுக்கிட்டு இருக்காங்க. இதோட இன்னைக்கான எபிசோட முடியுது. யாருக்கெல்லாம் ஃபயர் கேர்ளை பிடிக்குமோ தயவு செஞ்சு ஒரு ரெட் ஆட்டை போட்டு விட்டு போடுங்க. ஏன்னா இப்போ ரீசெண்ட் டேஸ்ல நான் பார்த்த கமெண்ட் எல்லாமே ஃபயர் கேர்ள் எங்க ப்ரோ ஃபயர் கேர்ள் எங்க ப்ரோ ஃபயர் கேர்ள் எங்க ப்ரோ. நான் அதுக்குன்ட்டு உங்களுக்கு வந்து இந்த எபிசோட தான் வர போறாங்க அப்படின்ட்டு சஸ்பென்ஸையா உடைக்கிறது. இப்போ வந்துட்டாங்கல்ல ஃபயர் கேர்ளை இத்தனை நாட்களாக கேட்டிருந்தா எல்லாருக்கும் ஒரு நல்ல ஃபீல் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் வீடியோல ஏதாவது தப்பா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தா ஏதாவது மாற்ற வேண்டியது இருந்துச்சுன்னா அதை கரெக்டாக சொல்லுங்க. எனக்கும் இது அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபையா தெரியல. அதனால தான் சரி ஓகே சோல்லாண்டு வரலையன்ட்டு 3000 பேர் திட்டின்னு இருப்பாங்க. பட் இருந்தாலும் இன்னைக்கு ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிருப்பாங்கன்னு நம்புறேன். சரி ஓகே வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்க விரும்பல. இன்னைக்கு எபிசோட இதோட முடிச்சு நெக்ஸ்ட் ஒரு நாள் எபிசோட்ல சந்திப்போம். அது வரைக்கும் பை கைஸ்.